Hi my dear student, you need to complex number like exercise 2.3 third sum. If z1 equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i and z3 equal to 1 plus i, find the additive and multiplicative inverse of z1, z2 and z3. அதாவது z1 தனியாக கண்டுபிடிக்கணும், z2 தனியாக கண்டுபிடிக்கணும், z3 கண்டுபிடிக்கணும், தனியாக கண்டுபிடிக்கணும். Additive and multiplicative. ஓகேங்களா? First solution. First z1 given the question is 2 plus 5i. First additive கண்டுபிடிக்கலாம். Additive inverse என்னன்னா மைனஸ் ஆஃப், அதாவது ப்ளஸில் கொடுத்தா மைனஸில் மாற்றிக்கணும். ஜெட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா மைனஸ் ஜெட். ஓகேங்களா? அப்போ ஜெட் வந்து வேல்யூ வந்து 2 ப்ளஸ் ஐன்றது நம்ம மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 5i அப்படின்னு மாற்றிக்கணும். அப்போ ஆன்சர் இஸ் -2 - 5i. இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிகேட்டிவ். ஓகேங்களா? மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷனுக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கும். மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் வரும்போது என்ன வரும்? Z1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ப்ளஸ் 5iன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/z1, அதாவது ZW = WZ = 1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஃபார்முலா ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா. ஓகேங்க? அப்போ Z1 = 1/z எழுதலாம். ஸோ நம்ம Z1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/z1 வேல்யூ இஸ் 2 + 5i. ஸோ நான் அது கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும்? 2 - 5i / 2 - 5i. இது வந்து டிவைடில் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம். அப்போ ப்ளஸில் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். அது இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் தான் போடணும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணால் வரும் 1 × 2 - 5i is 2 - 5i. இது வந்து a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² - b². ஸோ 2² - 5iக்கு ஸ்கொயர். ஓகேங்களா? அப்படின்னும்போது 2 - 5i / 2 2s are 4, 5 5s are 25. ஸோ 25i² வேல்யூ இஸ் -1. இப்போ 2 - 5i / 4 மைனஸ் என்ன மைனஸ் ப்ளஸ், ஸோ 25. ஸோ 2 - 5i / 25 + 4 இஸ் 29. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். அதாவது Z1 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடிட்டிவ் அண்ட் மல்டிபிகேட்டிவ். அதே மாதிரி Z2க்கும் கண்டுபிடிக்கணும், Z3க்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் Z2 என்ன கொடுத்துருக்காங்க? Z2 = -3 - 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவன் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்னா மைனஸ் ஆஃப் -3 - 4i. அப்படி மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் என்ன மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ 3 + 4i வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கான்ஜுகேட் எடுக்கிறோம். அதாவது Z2 = 1/z2. இப்போது Z2ஓட வேல்யூ இஸ் -3 - 4i கொடுத்துருக்காங்க. ஸோ 1/-3 - 4i. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா மைனஸை காமன் எடுத்துலாம். மைனஸ் காமன் எடுத்தால் 1/- மைனஸ் காமன் எடுத்தால் 3 + 4i வந்துடும். இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும்? அதாவது இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும். ஸோ 3 - 4i / 3 - 4i. ஸோ மல்டிபிள் பண்ணால் 1 × 3 - 4i இஸ் 3 - 4i. மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ 3 3s are 9. அதாவது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 3² - 4iக்கு ஸ்கொயர். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 3 - 4i / மைனஸ் காமன் 3 3s are 9. ஸோ 4 4s are 16. ஸோ 16i × i² வேல்யூ -1. இப்போ 3 - 4i / -9 + 16 ஆகிடுமா? ஸோ ஆன்சர் இஸ் 3 - 4i / ஆட் பண்ணும்போது 16 25. இப்போ Z3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் Z3ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ Z3 = ஓகேங்களா? Z3 = 1 + i. அப்போ என்ன வரும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் Z3 = -1 + i. அப்போ -1 and -i. ஸோ மல்டிபிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ 1/1 + i ஆகிடுமா? ஸோ கான்ஜுகேட் எடுத்தால் 1 + i is a multiple of 1 - i / 1 - i. So 1 × 1 - i is 1 - i / a + b a - b the whole square. So 1² - i × i². So 1 - i / 1 minus of -1 i² value is -1. So 1 - i / 1 + 1. So answer is 1 - i / 2. Thanks for watching.